Hi, welcome back to UK Infotech. Today topic is MS Excel. Introduction மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம். ஏன்னா பேசிக்கா எப்படின்னா ஒரு எக்ஸலை பத்தி தெரியறதுக்காக பேசிக் ஸ்கில்ஸ் தான் தேவை. அது என்னென்ன அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸல்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு MS ஆஃபீஸ்ல நம்ம எக்ஸல் எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஓபன் பண்றது காமிச்சிடுறேன். நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட்டுக்கு போகிறேன் பார்த்தீங்களா. ஸ்டார்ட் அப்படிங்கிற போகிறப்ப எனக்கு பக்கத்தில் என்ன ஆகுதுன்னா சர்ச் அப்படிங்கிறது எனக்கு கிளிக் ஆகுது. அதில் நான் என்ன கொடுக்குறேன்னா ஜஸ்ட் எக்ஸல் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம்னா இது ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸல் அப்படிங்கிறத போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எக்ஸல் அப்படிங்கிறது வியூ ஆயிடும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நியூவா எனக்கு வேணுமா அப்படிங்கறத கேக்குது. எனக்கு நியூ ஒர்க் புக் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஷீட் அப்படிங்கிறது, இது ஒரு ஷீட் அப்படிங்கிறது என்னன்னா ஒர்க் புக் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எப்பவுமே மோஸ்ட்லி எக்ஸல்ல போடுங்க. உங்களோட இது எதுக்கு யூஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டைம் டேபிள் இருக்கீங்க, டைம் டேபிள் குறிச்சு வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயத்துக்கு இந்த டயம் நம்ம இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கறத ஷெட்யூல் பண்றதுக்காக இந்த இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். தென் இன்னொன்று என்னன்னா நம்ம நோட்ஸ் குறிச்சுக்கிறதுக்கு இல்ல அக்கௌண்ட்ஸ் குறிச்சுக்கிறதுக்கு அப்படிங்கறத நார்மலா உள்ள வீட்டுல உள்ள ஹவுஸ்மேட்ஸுமே என்ன பண்ணிக்கலாம், இதுல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ வரவு செலவு அப்படிங்கிறது. ஸ்கூல்ல படிக்கிறவங்க டைம் டேபிள் குறிச்சு வச்சுக்கலாம். இல்ல காலேஜ்ல உள்ளவங்க எது இருந்தாலும் நோட்ஸ் இருந்தாலும் இதுல ஒவ்வொரு சப்ஜெக்டாகவும் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், டிரா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் ஓவராலா இதுல இருக்கிறப்ப நம்மளுக்கு அதே மாதிரிதான் MS வேர்ட்லயும் நம்ம பண்ணலாம். ஒரு டாக்குமெண்டா எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு MS வேர்ட். இது ஒரு ஒர்க் புக். நீங்க என்ன செய்ய போறீங்க டு டூ அப்படிங்கறத சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட் நம்ம இதுல குறிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா சேவ் பண்றத நான் காமிச்சிட்டேன். இதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன, கண்ட்ரோல் plus S. இதுக்கு ஷார்ட்கட் கீ சேவ் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பிளஸ் S. இப்போ உங்களுக்கு மேக்ஸிமமா இது தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க நான் எப்படி ஜூம் பண்றேன்னு. ஓகேங்களா, இதோட நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் எஸ் கண்ட்ரோல் பிளஸ் S எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, சேவ். ஓகே, என்ன ஆயிடுச்சு, சேவ். ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் பிளஸ் எஸ்ங்கிறது சேவ்ங்கிற ஒரு சேவ் பட்டன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதுக்கு நம்ம கண்ட்ரோல் பிளஸ் S கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு லொகேஷன் லோட் ஆகும். நான் ப்ரௌசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நார்மலா டெஸ்க்டாப்ல நான் அதை சேவ் பண்றேன். என்ன சேவ் பண்றேன், UK Infotech அப்படிங்கிறத மெயின் கொடுத்து நான் சேவ் பண்றேன். சாம்பிள் அப்படின்னு அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்னன்னு சேவ் பண்ணேன், நேம் பாக்ஸ் அப்படிங்கிறத டைட்டில் என்ன ஆயிடுச்சு, UK Infotech SAM அப்படிங்கிறது எனக்கு மென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேவ் பண்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ரோ காலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். பேசிக் ஸ்கில்ஸ் தானே நம்ம பாக்குறோம். அதுதான் இன்னைக்கு உள்ள டாபிக். ஓகே, இப்போ ஃபைல்ல மேக்ஸிமமா ஆல்ரெடி MS வேர்ட்ல என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கும். இன்ஆஃப், தென் நியூ, சேவ், ஸ்பிரிண்ட், ஷேர், எக்ஸ்போர்ட், பப்ளிஷ், க்ளோஸ் அப்படிங்கறது மேக்ஸிமம் அதே மாதிரி தான் உள்ள இருக்கும். அப்ப நம்ம ஹோம்ல என்னென்ன இருக்கு, இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ப்ரிவ்யூ, வியூ அப்படிங்கிறது 1 by 1 நம்ம பண்றோம். இப்போ ஹோம் பேஜ்ல பேசிக்கான என்னென்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப நான் இங்க கிளிக் பண்ணிருக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா F&4 அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்குது. இதுக்கு நான் இங்க பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சின்னமா ஒரு சீக்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செல்
அப்படிங்கிறத சொல்லுவாங்க. செல் ஒரு இந்த பாக்ஸுக்கு பேர் என்னன்னா செல். இந்த செல்ல வைங்க, டி செல்ல வைங்க, D1 செல் வைங்க அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஹச்ல இங்க கிளிக் பண்றேன். எனக்கு என்னென்ன ஹைலைட் ஆகுது? ரோல எனக்கு என்ன ஹைலைட் ஆகுது? காலம்ல என்ன ஹைலைட் ஆகுது? காலம்ல எனக்கு வந்துட்டு ஹச் ஹைலைட் ஆகுது, ரோல எனக்கு 4 ஹைலைட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியூ ஆகும்னு நினைக்கிறேன். இங்க 4, தென் இங்க வந்து ஹச், இங்க 4. ஓகே, இப்ப நான் என்ன ஆகுதுன்னா, இப்ப எனக்கு இது நான் உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதை செல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் என்ன, இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இதே வந்து எனக்கு வந்துட்டு H20 அதில் C20 அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணுங்க, அங்கே இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நேம் பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்கு பேர் என்னன்னா நேம் பாக்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் H5 அப்படிங்கிறத கொடுக்குறேன். H5 தென் என்டர் அப்படிங்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, எனக்கு H5 கிட்ட எனக்கு கிளிக் ஆகி வந்துருச்சு. ஒரு பேசிக்கான ஸ்கில்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நார்மலா நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் செகண்ட் ஒன் என்னன்னா, இப்போ நான் அந்த செல் வந்து ஏ அப்படிங்கறது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்ல வந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு இப்போ நான் செகண்ட் ஒன்ல இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ எனக்கு 1 and 2 அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம், சீரியல் நம்பர் கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒரு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 3 அப்படிங்கிறது தான் கொடுப்போம். இப்போ இது ரெண்டையுமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே கார்னர் அப்படிங்கிறத நம்ம இழுத்து கொஞ்சம் ட்ராக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, எனக்கு 1 2 3 4 5 6 7 8 9 அப்படிங்கிறதே நம்ம இதே மோர் தென் நம்ம எது வேணாலும் நம்ம எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதை ட்ராக் பண்ணி எனக்கு இங்க கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொண்டு வர பாருங்க, 1 எனக்கு எங்க ஆயிடுச்சு, இங்க கட் பண்ணி நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. இந்த கொஞ்சம் இந்த லைன் கிட்ட வச்சு நம்ம இங்க மூவ் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் எனக்கு இங்க இருந்து இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஆப்ஷன் கொடுப்போம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே அப்படிங்கிறத மென்ஷன் பண்றேன். எனக்கு கீழே என்ன ஆகணும், எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஜஸ்ட் டபுள் கிளிக் மண்டே அண்ட் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, எனக்கு 9 வரைக்கும் எனக்கு வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல நம்ம சீரியல் நம்பர் கொடுத்துட்டோம்ல, அதனால எனக்கு டியூஸ்டே வரைக்கும், அடுத்த வீக் டியூஸ்டே வரைக்கும் எனக்கு வியூ ஆகும். இதே மாதிரி தான் ஜனவரி அப்படிங்கிறது கொடுத்தோம்னா ஓகேங்களா, இப்போ நமக்கு வியூ ஆகும். இதே நான் கொடுத்தேன்னா எனக்கு ஃபுல்லா என்ன ஆகும், வியூ ஆகி எனக்கு ஓப்பன் ஆகும். இதே நம்ம 2 2 4 அப்படிங்கிறத பார்ப்போமா, 2 டேபிள் பார்ப்போம். 2 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் அப்படின்னா 2 4 6 8 10 12 14 16 18 பேசிக்கான நம்ம ஒரு ஸ்கில்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த வீடியோல இந்த டாபிக்ஸ் போதும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 அப்படிங்கறத எப்படி எல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல. தேங்க்யூ so much.